அனுப்பப்பட்டவர்கள் சாது சுந்தர் சிங். பஞ்சாபின் ஒரு குளிர்கால இரவு 16 வயது சிறுவன் சுந்தர் தன் வீட்டு வாசலில் நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு பைபிள் இல்லை, மாறாக அவன் இதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. சுந்தர், நீ அந்த சிலுவை சாமியை கும்பிடுவதாக இருந்தால் இந்த வீட்டுப்படி ஏறாதே என்று அவன் தந்தை கர்ஜித்தார். தன் செல்வ செழிப்பான வாழ்க்கை, பட்டு ஆடைகள், தந்தை வைத்திருந்த சொத்துக்கள் அனைத்தையும் விட இயேசுவின் அன்பு பெரியது என சுந்தர் முடிவு செய்தான். அப்பா, நான் கண்டது வெறும் கனவல்ல, அது நிஜம். அவர் என்னை தேடி வந்தார் என்றான். அமைதியாக அவன் தந்தை அவனை அடிக்கவில்லை, மாறாக அழுது கொண்டே ஒரு தட்டில் அவனுக்கு பிடித்த உணவை பரிமாறினார். சரி, இதுவே நீ இந்த வீட்டில் உண்ணும் கடைசி உணவு, சாப்பிட்டு விட்டு உன் வழியே போய் என்றான். சுந்தர் அந்த உணவை சாப்பிட்டான். சாப்பிட்ட சில நிமிடங்களிலே அவன் வயிறு எரிய தொடங்கியது. அவன் தந்தை உணவில் விஷம் கலந்திருந்தார். என் குலத்தை கெடுத்த நீ உயிரோடு இருப்பதை விட சாவதே மேல் என்று கதறி அழுதார் அவர். சுந்தர் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டான். இருண்ட இரவில் எரியும் வயிற்றுடன் ஒரு மரத்தடியில் விழுந்தான். அவனுக்கு தெரியும், இன்னும் சில நிமிடங்களிலே இரத்தம் கக்கி இறந்து விடுவோம் என்று. ஆனால் அவன் பயப்படவில்லை. இயேசுவே, உம்மை தெரிந்த சில நாட்களிலே நான் சாவதா? பரவாயில்லை, உம்மடியிலே சாகிறேன் என்று பிரார்த்தனை செய்தான். மறுநாள் காலை ஆச்சரியம், சுந்தர் சாகவில்லை. அவன் கண்கள் திறந்தன. அந்த விஷம் அவனை ஒன்றும் செய்யவில்லை. தேவன் அவனை பாதுகாத்தார். சுந்தர் ஒரு சாதுவாக மாறி இந்தியா முழுவதும் சுற்றினார். ஒரு நாள் அதே ஊருக்கு திரும்பினார். அழுக்கடைந்த ஆடை, ஒட்டிய வயிறு, காவி உடை. அவரை யாரும் அடையாளம் காணவில்லை. ஆனால் அவர் தந்தை முன் போய் நின்றார். மகன் செத்து போயிருப்பான் என்று நினைத்த தந்தை அவனை உயிருடன் கண்டதும் அப்படியே காலில் விழுந்து கதறினார். எந்த கடவுள் உன்னை விஷத்திலிருந்தும் என் கோபத்திலிருந்தும் காப்பாற்றினாரோ அவரே உண்மையான கடவுள் என்று கூறி அழுது கொண்டே தன் மகனிடம் மன்னிப்பு கேட்டார். தன் மகனை கொல்ல துணிந்த அந்த தந்தையே பின்னாளில் அதே மகனிடம் ஞானஸ்நானம் பெற்றார். தீபத்தில் உள்ள ஒரு ஊரில் சுந்தர் சிங் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தார். அங்கிருந்த மத குருமார்கள் கோபமடைந்து அவரை பிடித்து அந்த ஊர் தலைவனிடம் ஒப்படைத்தனர். அந்நிய மதத்தை பரப்பியதற்காக அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அங்கிருந்த தண்டனை முறை மிகவும் கொடூரமானது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு ஆழமான பாலங்கிணறு இருந்தது. அதன் உள்ளே பல ஆண்டுகளாக தண்டனை பெற்றிருந்தால் அழுகிய பிணங்களும் எலும்புகளும் நிறைந்திருக்கும். அந்த கிணற்றின் மேல் பகுதி ஒரு இரும்பு கதவால் பூட்டப்பட்டிருக்கும். அதன் சாவி ஊர் தலைவனிடம் மட்டுமே இருக்கும். அந்த சுந்தர் சிங்கை அந்த கிணற்றுக்குள் வீசி எறிந்தனர். கீழே விழுந்த போது அவரது கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. சுற்றிலும் பிணங்கள், நாற்றம், இருட்டு, பசி, தாகம் என 3 நாட்கள் மரண பிடியில் இருந்தார். இயேசுவே, உமக்காக சாக தயார் என அழுது ஜெபித்தார். 3வது நாள் இரவு திடீரென்று கிணற்றின் மேல் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. யாரோ ஒருவர் கயிற்றை உள்ளே இறக்கினார்கள். சுந்தர் சிங் அந்த கயிற்றை பிடித்து கொள்ள அந்த மர்ம மனிதர் அவரை வெளியே தூக்கினார். வெளியே வந்ததும் சுந்தர் சிங் அந்த மனிதருக்கு நன்றி சொல்ல திரும்பினார். ஆனால் அங்கே யாரும் இல்லை. கிணற்றின் கதவு பழையபடி பூட்டப்பட்டிருந்தது. அடுத்த நாள் காலையில் சுந்தர் சிங் மீண்டும் அதே ஊரில் பிரசங்கம் செய்ததை கண்டு பார்த்த ஊர் தலைவன் நடுங்கி போனான். யார் உன்னை வெளியே விட்டது? சாவி என்னிடம்தானே இருக்கிறது என்று சோதித்து பார்த்தபோது சாவி அவனிடமே இருந்தது. 1929 அவர் தீபத்திற்கு பயணம் மேற்கொண்டார். அதன் பிறகு அவர் திரும்பி வரவில்லை என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அனுப்பப்பட்டவர்கள்